14,000 பேரு இல்ல அதுக்கு மேல கூட இருக்கலாம். இத்தனை பேரையும் காரணமே இல்லாம கொல்ற அளவுக்கு அவ்வளவு கொடூரம் மனம் படைச்ச அந்த நபர் யாரு? எதற்காக இப்படி ஒரு படுகொலை நடந்துச்சு பாப்போமா? கம்போடியா 1800ஆம் ஆண்டுடைய பிற்பாதியிலிருந்து பிரான்ஸ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்த கம்போடியா ரொம்ப நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா 1953ஆம் ஆண்டு சுதந்திரம் வாங்குச்சு. அந்த சுதந்திரத்துக்கு அப்புறமா அந்த நாட்டு மக்களுக்கு நீண்ட நாள் அந்த சுதந்திரம் நிலைக்கல அப்படின்னு சொல்லலாம். 1965ஆம் ஆண்டு வியட்நாம் போரின் போது அமெரிக்க படைகள் பாத்தீங்கன்னா கம்போடியாவில குவிக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய ஆதிக்கம் கம்போடியாவில தொடங்குச்சு. அதற்கப்புறமா கம்போடியாவுடைய அந்த கெமரூஜ் படை அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை முறியடிச்சு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த நாட்டையே கொண்டு வந்தாங்க. அதனால 1975 தொடங்கி 1979ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா கம்போடியாவில கெமரூஜ் படை ஆட்சி செஞ்சு வந்துச்சு. இந்த ஆட்சியின் தலைமை பொறுப்பு பாத்தீங்கன்னா போல் பாட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வகிச்சுட்டு வரான். இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் மரண தண்டனை, நோய், பட்டினி, அதிக பணிச்சுமையின் காரணமாக மட்டுமே சுமார் 17 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்து போறாங்க. கொல்லப்பட்டவங்கள்ல பலர் பாத்தீங்கன்னா அறிஞர்கள், பயிற்சி பெற்ற வல்லுநர்கள், அதுபோக கெமரூஜ் ஆட்சிக்கு எதிர் புரட்சியாளர்களாக கருதப்பட்டவங்க தான். கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய பிரெக்ஸ் பாவ் அப்படிங்கிற இடத்துல 1925ஆம் ஆண்டு பிறந்தவன் தான் பாத்தீங்கன்னா இந்த போல் பாட். சீனாவில் நிகழ்ந்த கம்யூனிஸ்ட் புரட்சியை போலவே கம்போடியாவிலையும் உருவாக்க நினைச்சு கெமரூஜ் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்கான். அது போக கிராமத்து இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஆயுத பயிற்சியையும் வழங்கி கொரில்லா படையை உருவாக்கியிருக்கான். அவனால் உருவாக்கப்பட்ட இந்த படை 1975ஆம் ஆண்டு தலைநகர் நோம் பெண்ணை கைப்பற்றுச்சு. இப்போ அமெரிக்க ஆதிக்கத்தால ரொம்பவே சோர்வடைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கம்போடியா மக்கள் என்ன பண்றாங்கன்னா போல்பாட்டை பார்த்து தங்களை காக்க வந்த ரட்சகனாகவே போற்றி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு நீண்ட காலம் நீடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு தெரியல இந்த மகிழ்ச்சி எல்லாம் சீக்கிரமாவே துக்கமா மாறப்போகுதுன்னு. கெமரூஜ் பாத்தீங்கன்னா கம்போடியாவை முற்றிலுமா விவசாய சமுதாயமாக மாற்ற நினைச்சிருக்கான். நகரத்துல இருந்த அத்தனை பேரையும் உடனடியா கிராமங்களுக்கு போய் விவசாயம் பார்க்க உத்தரவிட்டிருக்கான். இந்த உத்தரவை புறக்கணிச்ச அது போக இதை மீறிய எல்லோருமே கொல்லப்பட்டாங்க. ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படித்த பதவியில் இருந்த எல்லோருமே பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்ல துப்பாக்கி முனையில விவசாயம் பார்க்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமாக போய் கெமரூஜ் படையினர் இந்த நிகழ்வை அரங்கேற்றினாங்க. மக்கள் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக நகரங்களை விட்டு தங்களுடைய வீடுகளை விட்டு கிராமங்களை நோக்கி செல்ல தொடங்கினாங்க. மருத்துவமனைகள் இடிக்கப்பட்டுச்சு, பள்ளிக்கூடங்கள் சிறைச்சாலைகளாக மாற்றப்பட்டுச்சு, வங்கிகள் இடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு, நாட்டின் பணமும் நாணயமும் எரிக்கப்பட்டுச்சு. கெமரூஜ் படை நகரத்துக்கு வெளியே கொலை செய்வதற்காகவே கொலைக்களம், அதாவது கில்லிங் ஃபீல்ட் ஒன்ன உருவாக்கி வச்சிருந்துச்சான். அதுல பலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான குழிகளை அவங்களே தோண்ட வற்புறுத்தப்பட்டிருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில 4 பங்கினர் கொல்லப்பட்டாங்க. இப்போ அந்த பகுதியை தோண்டினாலும் கூட பல்லாயிரக்கணக்கான மண்டை ஓடுகள் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே தான் இருக்குதான். அந்த காலகட்டத்துல கம்போடியா நாடு வெளியுலக தொடர்பு முற்றிலுமா இழந்திருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்கு. 1979ஆம் ஆண்டின் பிற்பாதியில வியட்நாம் படையெடுப்புல கெமரூஜ் படை தோற்கடிக்கப்பட்டுச்சு. கெமரூஜின் தலைவர் போல் பாட் பாத்தீங்கன்னா தாய்லாந்து அருகில் இருக்கக்கூடிய அடர் காடுகளுக்கு தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா 1998ஆம் ஆண்டு உயிரிழந்து போனா அப்படின்னு சொல்றாங்க.